திருப்பரங்குன்றத்திலே கடையடைப்பு நடத்தணும் என்று இந்து முன்னணி கோரிக்கை வைத்தது. ஒருத்தன் கூட கடையை அடைக்க மாட்டேங்கிறான். எல்லாருமே கோயிலை சுற்றி இருக்கிற கடைகள் தான் அடைக்க மறுக்கிறான். ஏன் அடைக்க மறுக்கிறான்னா, இது செயற்கையாக திணிக்கப்படுகிற ஒரு கலவரம் என்பதை அந்த மண்ணின் மைந்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ராம ரவிக்குமார் யாருங்க? அவர் என்ன அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய குருக்களாக இருந்தவராரு. அவர் யாருங்க? வெளியூர்ல இருந்து, அதாவது வடிவேலு தான் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, இந்த ஊரில் பூசாரி முதற்கொண்டு காவாலி பயலா இருக்கனடா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. ஆனால் பூசாரிகள் யாரும் காவாலி கிடையாது. காவாலி பயல்களுக்கு பூசாரி வேஷம் போட்டு கலவரம் போட்டு கூட்டிட்டு இருக்காங்க. பக்தருங்கிறவன் என்ன செய்வான்னா, இது காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டா கைகால் சௌக்கியமாக இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், நம்ம செய்கிற தொழில் நல்லா விருத்தி அடையணும், விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு சாமி கும்பிடுவான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கலவரம் செய்யணும், பாய் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணணும், தேவாலயத்தை உடைக்கணும், வன்முறையில் ஈடுபடணும்னு சொல்றவன் பக்தர் கிடையாது. அவன் சங்கி வேற, பக்தர் வேற. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த கலவரத்தை விரும்பவில்லை. எல்லா ஊடகங்களுமே அதை தீபத்தூண் என்று வர்ணிப்பதன் மூலமாக தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள். அதுதான் பிரச்சனையே. இங்க நேற்று வரைக்கும் வழக்கறிஞராக இருந்த போது பல்வேறு முறைகேடுகளுக்கு ஆதரவாக பணம் வாங்கி கொண்டு வாதாடியவர்கள் தான் ஜட்ஜா மாறுவாங்க பின்னாடி. உடனே மயிலாடுனா நீ கடவுளா மாறிடுவியா நீயே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் வெளிப்படையாகவே, நம்ம சொல்லல, அவர் வெளிப்படையாகவே தன்னை ஒரு சனாதனவாதி. ஜே.ஆர். சுவாமிநாதன், நீ சட்டையை கோட்டை கலட்டி போட்டுட்டு நீனு ஒரு சங்கி. ராம ரவிக்குமாருக்கு உனக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்கிறேன். கோட்டு போட்டதை தவிர்த்து இருக்கிற, ஜட்ஜுக்கான கோட்டு போட்டிருக்கிறத தவிர ஓ மூளையிலையும் சங்கி மூளை தான் இருக்கு. நீ கலவரத்தை விரும்புகிறாய். நீ நீதி அரசர் என்கிற வேடத்திலே ஒளிந்து கொண்டு நீ கலவரத்தை தூண்டுனா மதுரை மக்கள் நாங்கள் அடிச்சுக்கிட்டு சாகணுமா? இந்துக்கள் முஸ்லீம்களும் அடிச்சுக்கிட்டு சாகணுமா? பழனி திருக்கோயிலிலே தீபம் ஏற்றினார்கள். எத்தனையோ இடங்களில் தீபம் ஏற்றினாங்க. அங்கெல்லாம் ஏன் சர்ச்சை இல்லை? ஏனென்றால் அந்த மலை உச்சியிலே தர்கா இல்லை. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக சர்ச்சை. திரும்பவும் அரசு தடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் இந்த தீபத்தூணில் ஏற்றுறதுல ஏன் இவ்வளவு ஒரு சங்கடம் அரசுக்கு? நீதிமன்ற உத்தரவை ஏன் இவ்வளவு மீறுறாங்க அரசு? சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவே இந்த அரசு செயல்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அது முதலில் தீபத்தூணே அல்ல, அது சர்வே கல்லுன்னு அங்கே இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகத்தில் இருப்பவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள். உச்சி பிள்ளையார் கோவிலிலே தான் தீபம் ஏற்றுவது அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை. அது ஏற்கனவே 2 முறை சர்வே செய்யப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷார் காலத்திலேயே அது 1880 பிற்பகுதியிலே, 1800 பிற்பகுதிகளிலே ஒரு முறை, 1921 காலகட்டங்களிலே 2 முறை அது சர்வே செய்யப்பட்டிருக்கிறது. அது சர்வே கல் தான் என்பதற்கு அந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே தொல்பொருள் ஆய்வு சார்ந்தவர்களும் அதற்கு சாட்சியமாக இருக்கிறார்கள். ஒரு சர்வே கல் அவசரமாக திடீரென்று அது தீபத்தூணாக மாற்றப்படுகிறது. எல்லா ஊடகங்களுமே அதை தீபத்தூண் என்று வர்ணிப்பதன் மூலமாக தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள். நீதிபதியே ஆய்வு செஞ்சுதானே அது தீபத்தூண். அதுதான் பிரச்சனையே. இங்க இந்த ஊர்ல நீதிபதியிலிருந்து எல்லாமே இங்கு சிக்கலுக்குரியதாக இருக்கிறது. தந்தை பெரியார் தான் சொன்னாரு, ஒரு மைலார்ட் என்று நீங்கள் நீதிபதியை அழைக்கிறீர்களே, நேற்று வரைக்கும் கொலைகாரனுக்கு ஆதரவாக வாதாடிய ஒரு வழக்கறிஞர், நேற்று வரைக்கும் ரேப் பண்ணவனுக்கு ஆதரவாக வாதாடிய ஒரு வழக்கறிஞர், நேற்று வரைக்கும் திருட்டு கேஸ்ல அட்டன் பண்ணி திருடன்ட்ட அவன் திருடின காசுல வக்கீல் பீஸ் கொடுப்பான்ல, அதை வாங்கி வச்சுக்கிட்டு இவன் திருடவே இல்லை என்று வாதாடியவரை தான் ஒரு காலகட்டத்திலே வழக்கறிஞராக இருக்கிறவர் மூத்த வழக்கறிஞராகி ஒரு கட்டத்திற்கு மேல மெரிட்ல அவர் நீதிபதியா மாறுறாரு. அப்ப கடந்த காலத்துல வழக்கறிஞருங்கிறவர் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எப்படி வட்ட செயலாளராக இருக்கிறவன், லோக்கல் ரவுடியா இருக்கிறவன் ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்றிய செயலாளர் ஆகிறான், எம்எல்ஏ ஆகிறான், மந்திரியா கூட ஆகிறான்ல, நம்ம பாக்குறோம்ல. மாண்புமிகு அப்படின்னு நம்ம ஒரு அமைச்சரை சொல்றான். கடந்த கால வரலாற்றுல அவர் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் கூட இருக்கும்ல. அப்போ அரசியல்வாதியை லோக்கலில் வட்ட செயலாளராக இருக்கிறவன், ரவுடியாக இருந்தவன் பின்னாடி பெரிய தலைவராகிறதுங்கிறது எப்படி அரசியல் வாழ்க்கையில் நடந்தது உண்மையோ, எப்படி நடந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல தான் நேற்று வரைக்கும் வழக்கறிஞராக இருந்தபோது பல்வேறு முறைகேடுகளுக்கு ஆதரவாக பணம் வாங்கி கொண்டு வாதாடியவர்கள் தான் ஜட்ஜா மாறுவாங்க பின்னாடி. உடனே மயிலாடுனா நீ கடவுளா மாறிடுவியா நீயே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் வெளிப்படையாகவே, நம்ம சொல்லலை, அவர் வெளிப்படையாகவே தன்னை ஒரு சனாதனவாதி, சனாதன தர்மத்துக்கு உட்பட்டவன். அப்போ அரசியல் சாசனத்தின்படி, அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தின்படி நீ ஜட்ஜானியா இல்லை சனாதன தர்மம் உன்னை ஜட்ஜா மாற்றியதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இது சட்டத்துக்கு விரோதமானது. இந்த நாடு இன்னும் சட்டப்பூர்வமாக அரசியல் சாசனப்படி இது ஒரு மதச்சார்பற்ற நாடு. தனி மனிதனுக்கு மதம் இருக்கலாம்,
ஒரு அரசாங்கத்திற்கு மதம் இருக்கக்கூடாது. ரொம்ப முட்டா பயலுக என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவா வந்து திமுக அரசு செயல்படுது. இது எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா? பெரும்பான்மை மக்கள் வாக்களித்தால் தாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். ஒரு தொகுதியில் 1.5 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு வாங்குறவர் தான் எம்எல்ஏ வர முடியும். 5000 ஓட்டு வாங்குறாள் எம்எல்ஏ ஆக முடியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, மைனாரிட்டிகளுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்களையெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து கணக்கிட்டால் கூட, மற்றவர்களையெல்லாம் சேர்த்து கணக்கிட்டால் கூட அவர்களுடைய எண்ணிக்கை வந்து 14% தான். 14%த்துக்காக 80% மக்களை பகைத்து கொண்டு யாராவது அரசாங்கத்தில் வந்து மைனாரிட்டிக்கு ஆதரவாக நிற்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க ஜட்ஜையே தங்களுடைய சித்தாந்தத்துக்குரிய ஒரு ஜட்ஜை, தங்களுக்கு ஆதரவான ஒரு ஜட்ஜை, தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக நம்பிக்கொண்டிருக்கிற ஒருவரை வேண்டுமென்றே வந்து இவர்கள் வழக்கு போட்டு ஒரு திடீரென்று ஒரு சர்வே கல்லை தீபத்தூணாக்க மாட்டுங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி தான். என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையானது. திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றினார்கள், பழனி திருக்கோயிலிலே தீபம் ஏற்றினார்கள், எத்தனையோ இடங்களில் தீபம் ஏற்றினாங்கள். அங்கெல்லாம் ஏன் சர்ச்சை இல்லை? ஏனென்றால் அந்த மலை உச்சியிலே தர்கா இல்லை. இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலத்தை தகர்க்க வேண்டும் என்பதான் நோக்கம். இதை நம்ம சொல்லல. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன் என்று எச் ராஜா வெளிப்படையாக சொன்னாரா, சொல்லலையா? அப்ப அவருடைய அஜெண்டா என்பது உண்மையிலே வழிபாடு சம்பந்தப்பட்டது அல்ல, ஒரு கலவர நோக்கம் இருக்கிறது. இது மட்டும் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் அவுலியா தர்கா மட்டுமே கணக்கு கிடையாது. அவங்க 75 இடங்களை அவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய மதுரையில் கூட கோரிப்பாளையத்தினுடைய பள்ளிவாசல் தர்கா தகர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்காங்க. அவங்க ஏற்கனவே தாஜ்மஹாலுக்குள்ள சிவன் கோயில் இருக்குன்னு சொல்றவங்க, ஏற்கனவே மதுரா காசியின் மீது அவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டியவர்கள், ஏற்கனவே பாபர் மசூதியை உடைத்து நொறுக்கி அதன் மீது ராமர் கோயிலை கட்டுமானம் செய்தவர்கள். அவர்களை பொறுத்தவரையில் கலவரம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அவர்களால் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். கோயம்புத்தூரில் குண்டு வெடிச்சிச்சு, அந்த வன்முறை சம்பவத்தின் மீது பாஜக தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தாங்க. அது அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார், சாதாரண நாளிலே தன்னை உயர் சாதியாக கருதி கொண்டிருக்கிற ஒருவன் இன்னொரு இடைநிலை சாதிக்காரனையோ அல்லது வந்து பட்டியல் இனத்தவனையோ பாதிக்கிற வேலைகளை செய்து கொண்டே இருப்பான். மத கலவரம் என்று வருகிற போது மட்டும்தான் அவன் தன்னை ஜாதியாக உணராமல் இந்துவாக உணர்வான். எனவே கலவரங்களை ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது, கலவரங்களை இந்துத்துவ அமைப்புகள் விரும்புகிறது என்று நான் சொல்லல. இந்த விஷயம் அம்பேத்கர் இதை சொல்லியிருக்கிறார். இந்த விஷயத்துல முழுக்க மத மோதல்களை தூண்டுறது திமுக அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இந்த நீதிமன்ற அந்த உத்தரவை பின்பற்றுதல என்ன, ஒரு 10 பேர் போய் தீபம் ஏற்ற போறாங்க, இது ஒரு மத மோதலா உருவாக்கி சிறுபான்மையினர் ஓட்டுகளை வாங்கணும்னு ஒரு அஜெண்டா போட்டிருக்காங்க. எழுதி வச்சுக்கோங்க, வரக்கூடிய தேர்தலில் திமுக நடுத்தரில் நிற்க போதுங்கிறாரு. இப்படித்தான் நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க. 36 தொகுதியில் வந்து ஜெயிச்சிருவாங்க பிஜேபி, அண்ணாமலை அபாரமாக வெற்றி பெறுவார், திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடுவார், இந்தியா கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுத்துக்குமே ஆகாது அப்படின்னு சவால் விட்டவர் தான் அண்ணாமலை. அவர் சவுக்கால கூட அடித்து பார்த்துட்டார். அவரை நம்புவதற்கு யாருமே தயாராக இல்லை. இதில் என்ன சிக்கல்னா, நெல்லித்தோப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி, அதனுடைய சர்வே படி அந்த வாசல் வழியாகத்தான் இவர்கள் குறிப்பிடுகிற சர்வேக்கள் இருக்குது. அப்போ தர்காவிற்கு உட்பட்ட பாதையிலே போய் கும்பலாக போய் அங்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக, தர்காவில் இருந்து வெறும் 15 மீட்டர் பக்கத்தில் வருவதன் மூலமாக முதல் கட்டமாக அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கேட்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கும்பலாக சேர்வதன் மூலமாக தர்காவே இயங்க முடியாமல் அங்கு யாருமே அந்த வழிபாட்டு தலத்திற்கு வர முடியாத ஒரு நிலைமையை அங்கே உருவாக்குவார். அப்புறம் பூட்டி கிடக்கிற இடத்த வந்து தொழுகை நடைபெறாத இடம் எப்படி வந்து பள்ளிவாசலாக இருக்க முடியும்னு ஒரு கேள்வியை வந்து பாபர் மசூதி வழக்கில் கேட்டாங்க. அவங்க வழிபாடு நடந்தால் தாங்க அது கணக்கு, வழிபாடு நடக்காததுனால அது கணக்கில் வராதுங்கம்பாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, பாபர் மசூதி வழக்கில் இரவோடு இரவாக கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சாமி சிலைகளை கொண்டு போய் உள்ளே வச்சாங்க. அவங்களே வச்சுட்டு அங்கே வந்து பிரதிஷ்டமாகி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவருடைய வழக்கமான ஸ்டைல். இது வந்து புதிது கிடையாது. பல தர்காக்களுக்குள்ளே போய் சாமி சிலைகளை திடீரென்று இரவோடு இரவாக உள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு பூஜையை ஆரம்பித்து பெரும்பான்மை மக்களை திரட்டி இது அவர்களுக்கு சொந்தமில்லை என்று பல இடங்களிலே செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து அந்தமானிலே புகழ்மிக்க ஒரு தர்காவை அப்படி அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலேயுமே வடக்கே அவர்கள் போடுகிற அந்த சதி திட்டத்தை தமிழ்நாட்டிலே எக்ஸ்பெரிமெண்டாக செய்வதற்கு திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்கிற அஜெண்டாவின் அடிப்படையில் அவர்களுக்கு வேண்டிய ஒரு ஆர்எஸ்எஸ் சார்ந்த நீதிபதியின் மூலமாக அந்த வழக்கை அங்கே உள்ளே நுழைத்து ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாம் மீறி
ஏன்னா தீர்க்கப்பட்ட வழக்கு, இது முதல் வழக்கு அல்ல. இது வந்து இடம் சம்பந்தமாக மதக்கலவரம் சம்பந்தமான வழக்காக வந்து விசாரிக்கப்படவில்லை. கடந்த காலங்களிலே நீதியரசர் வேணுகோபால் போன்றவர்கள் வந்து இது குறித்து சரியான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். நெல்லித்தோப்பு பகுதி என்பது அந்த பகுதி தர்கா இருக்கக்கூடிய பகுதி, அது மட்டும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே பெரும்பகுதியான பகுதிகள் வந்து இந்து வழிபாட்டு ஆலயங்களுக்கு சொந்தமானது. அப்படிங்கிறதுல திருப்பரங்குன்ற மக்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறதா, அதிருப்தி இருக்கிறதா, அங்கு வழிபடக்கூடியவர்கள் யாராவது இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்களான்னு பார்த்தா, வெளியூர்ல இருந்து அடியாட்களை அழைத்து கொண்டு வந்து, காரைக்குடியிலிருந்து எச் ராஜாவை கூட்டிட்டு வந்து, திருநெல்வேலியிலிருந்து நீ நயினார் நாகேந்திரனை கூட்டிட்டு வந்து, வாடகைக்கு ஆள் பிடிச்சி நீ கூட்டிட்டு வந்து, ஒருத்தனை வந்து செட்டிங் பண்ணி வழக்கு போட வச்சு ஒரு செயற்கையான பதட்டத்தை ஏன் நீ கிரியேட் பண்ற? ஒன்றும் இல்லை, இதற்கு ஆதரவாக தீபம் ஏற்றுறதுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. வழக்கமான உச்சி பிள்ளையார் கோவிலே தீபம் ஏற்றப்பட்டது, வழிபாடு செய்யப்பட்டது, திருக்கார்த்திகை கொண்டாடப்பட்டது. அதில் எந்த இடைஞ்சலும் கிடையாது. அதுக்கு அரசு வந்து எல்லா பாதுகாப்பையும் வழங்கியிருக்கிறாங்க. இவர்கள் சர்ச்சைக்குரிய இடத்திலே வேண்டுமென்றே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு ஆதரவாக திருப்பரங்குன்றத்திலே கடையடைப்பு நடத்தணும் என்று இந்து முன்னணி கோரிக்கை வைத்தது. ஒருத்தன் கூட கடையை அடைக்க மாட்டேங்கிறான். எல்லாருமே கோயிலை சுற்றி இருக்கிற கடைகள் தான் அடைக்க மறுக்கிறான். ஏன் அடைக்க மறுக்கிறான்னா, இது செயற்கையாக திணிக்கப்படுகிற ஒரு கலவரம் என்பதை அந்த மண்ணின் மைந்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். இதிலிருந்தே தெரியுது, நாங்கள் உள்ளூர்காரங்க தாயா பிள்ளையாக இருக்காங்க, எங்களுக்குள்ள உறவு முறை பேசி நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து இஸ்லாமியர்களோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது காலங்காலமாக உள்ளது, நீ நடுவில் குறுக்க நீ வேறு யாரும் வராத, வெளியூர்காரனை விட்டு இந்த மாதிரி வில்லங்கழுத்து விட்டு போயிடாத என்று திருப்பரங்குன்ற மக்கள் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. இல்லை, இதில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப எளிமையாக இருக்குது. ஒரு நவாஸ்கனி போன்றவரால் அந்த மலையில் போய் அசைவம் சாப்பிட முடியுது, ஒரு இந்துவால் போய் ஒரு தீபம் ஏற்ற முடியல. இது என்ன மாதிரியான மத? இது எப்படி தெரியுமா இருக்கு? பாய் வீட்டில் பிரியாணி வந்து அவர் வீட்டில் சாப்பிட்றாங்க, அவர் எப்படி பிரியாணி சாப்பிடலாம்? அவர் வீட்டில் போய் நான் ஏன் வந்து பிள்ளையார் சக்தி கொண்டாடக்கூடாதுன்னு கேட்குற மாதிரி. நவாஸ்கனிக்கு அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய, அவருக்கு வழிபாட்டு உரிமை இருக்கக்கூடிய தர்காவில் போய் அவர் சாப்பிட்றாரா, தூங்குறாரா, தொழுகிறாராங்கிறதை பற்றி கேட்பதற்கான உரிமை அவருடைய வீடு, அது அவருடைய வழிபாட்டு இல்லம், அது அதை பற்றி விமர்சனமே தேவையில்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவர் உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் பிரியாணி சாப்பிட்டாரா, அது வந்து சாப்பிடவே இல்லைங்கிறாரு, அது ஒரு கட்டுக்கதைங்கிறாங்க. அவர் போய் எங்கேயாவது போய் காசி விஸ்வநாதர் கோயிலில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து இங்கே தாங்க நான் வந்து எல்லாம் பண்ணுவேன், தொழுகை பண்ணுவேன்னு ஏதாவது அடம் பிடிச்சாரா, அங்கே ஏதாவது கிடா விட்டுவேன்னு சொன்னாரா? எவ்வளவு அபத்தமான பொய்கள்! அதாவது இவர்களுடைய அவதூறுகளை, பொய்களை வந்து கட்டவிழ்த்து விடுவது. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை திமுக இழக்க வேண்டும் என்று இவங்க திட்டமிடுறாங்க. அதுக்கு அபாண்டமான பொய்களை, ஏன்னா எல்லாருமே வந்து இந்த செய்தி உண்மைதானா என்று செக் பண்ண போறதில்லை, யாருமே இதை சரிபார்க்க போவதில்லை. போற போக்கில் ஒரு பொய்யை விதைத்து விடுவதன் மூலமாக இவன் சர்வேக்கல்ல போய் வந்து இதுதான் வந்து தீபத்தூன்னு சொல்றது மூலமா நீ பக்தர்களை ஏமாற்றுகிறாயா? யாரை ஏமாற்றுற? ராம ரவிக்குமார் யாருங்க? அவர் வந்து என்ன அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய குருக்களாக இருந்தவர். அவர் யாருங்க? வெளியூர்ல இருந்து, அதாவது வடிவேலு தான் ஒரு படத்தில் சொல்லுவாப்புல, இந்த ஊரில் பூசாரி முதற்கொண்டு காவாலி பயலாக இருக்கானடா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவாப்புல. எல்லாரும் விரட்டுவாங்க வடிவேலு முட்டுச்சந்தில் ஒடிகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது, என்னடா இந்த ஊரில் பூசாரி முதற்கொண்டு காவாலி பயலாக இருக்கானடா அப்படின்னு கேட்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவாப்புல. ஆனால் பூசாரிகள் யாரும் காவாலிகள் கிடையாது. காவாலி பயல்களுக்கு பூசாரி வேஷம் போட்டு கலவரம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை பொதுமக்கள் அடையாளம் கண்டுபிடித்ததுனால அதைத்தான் நான் நெடுங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். பக்தர்கள் வேறு, சங்கிகள் வேறு. பக்தருங்கிறவன் என்ன செய்வான்னா, இது காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டா கைகால் சௌக்கியமாக இருக்கணும், புள்ள நல்லா இருக்கணும், அது நம்ம செய்கிற தொழில் வந்து நல்லா வந்து விருத்தி அடையணும், விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு சாமி கும்பிடுவேன். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து கலவரம் செய்யணும், பாய் வீட்டில் போய் பிரச்சனை பண்ணணும், தேவாலயத்தை உடைக்கணும், வன்முறையில் வந்து ஈடுபடணும்னு சொல்கிறவன் வந்து பக்தர் கிடையாது. அவன் சங்கி வேற, பக்தர் வேற. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்த கலவரத்தை விரும்பவில்லை, இந்த பிரச்சனையை விரும்பவில்லை. பாஜக RSS மட்டுமல்ல, இப்போ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து தானே இருக்கு. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது தானே திமுகவுடைய பணி. அதை விட்டுட்டு நீங்க ஒரு மதம் முதல்ல உருவாக்குறது என்ன மாதிரியான நிலைப்பாடு? நான் என்ன கேட்கிறேன்னா, GR சுவாமிநாதன் மட்டும்தான் நீதிபதியா? அவர் மட்டும்தான் அரசியல் சட்டத்திற்கான அதிபதியா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பால் ஒரு மத கலவரம் நடக்கிறது, ஒரு முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சாகனா, அவர் என்ன செய்யறாருன்னா மத்திய அரசினுடைய காவல் படையை அனுப்புகிறார், அவர் பிரத்யேகமாக அனுப்புகிறார். எத்தனை வழக்குக்கு இது மாதிரி நீதிமன்றம் வந்து பிறப்பித்த உத்தரவே இல்லைங்க. நீங்க காவல்துறை இப்ப எதுக்கு இருக்கு? அப்ப மாநில சுயாட்சியில நீங்க தலையிடுகிறீங்களா இல்லையா? நீ அடியாள் வேலை பார்க்கறதுக்கு உனக்கு அனுப்பப்பட்ட தொழில் சார்ந்த பாதுகாப்பிற்காக அனுப்பப்பட்ட மத்திய அரசினுடைய காவல் படையை இந்த பிரச்சனைக்காக எதற்கு அவர் அனுப்புறார்? அதுல ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? உள்ளோக்கம் கொண்டதாக இருக்கிறதா இல்லையா? விளக்கம் கொடுத்துட்டாரு. காவல்துறை ஒத்துழைப்பு இல்லைன்னா அதுதான் அனுப்புவாங்கன்னு அண்ணாமலை விளக்கம் கொடுத்துட்டாரு. அதாங்க அண்ணாமலையினுடைய நோக்கம் கலவர நோக்கம்.
எச் ராஜாவின் நோக்கம் கலவர நோக்கம். ஜே.ஆர். சுவாமிநாதன் நீ சட்டையை கோட்டை கலட்டி போட்டுட்டு நீனு ஒரு சங்கி, ராம ரவிக்குமாருக்கு உனக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன். கோட்டு போட்டதை தவிர்த்து இருக்கிற, ஜட்ஜுக்கான கோட்டு போட்டிருக்கிறத தவிர ஓ மூளையிலேயும் சங்கி மூளை தான் இருக்கு. நீ கலவரத்தை விரும்புகிறாய். நீ நீதி அரசர் என்கிற வேடத்திலே ஒளிந்து கொண்டு நீ கலவரத்தை தூண்டுனா மதுரை மக்கள் நாங்கள் அடிச்சுக்கிட்டு சாகணுமா, இந்துக்கள் முஸ்லீம்களும் அடிச்சுக்கிட்டு சாகணுமா? அதைத்தான் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது? அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிறது, சமூக நல்லிணக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைக்கிறது. அதாவது என்ன செய்யறான்னா, பீகார் போன்ற மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்குறதுக்கு மறுக்கிறான். ஏன் மறுக்கிறான்னா, அங்கு கலவர பூமியாக இருக்கிறது, அங்கு பிரச்சனையாக இருக்கிறது, அங்கு மத கலவரத்துக்கான ஒரு புகை மூட்டமாக எப்போவுமே அது இருக்குது, கனிந்து கொண்டே இருக்கிறது, அந்த நெருப்பு புகைந்து கொண்டே இருக்கிறது, அதனால் வர மறுக்கிறான். இப்போ என்ன செய்கிறான்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு மத கலவரங்களை உற்பத்தி செய்வதன் மூலமாக முதலீட்டாளர்கள் யாரும் இங்கு வரக்கூடாது, தமிழர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கான், அதனால அவனுக்கு மெட்ரோ தரக்கூடாது, மெட்ரோவுக்கான பணத்தை மத்திய அரசு வழங்காது, அங்கு கீழடியினுடைய நாகரிகம் சம்பந்தப்பட்ட எந்த பண்பாட்டு நடவடிக்கை சார்ந்தது தொல்லியல் ஆய்வுகள் எதையுமே மத்திய அரசாங்கம் ஏற்காது, மதுரை நகரத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் விரும்பவில்லை, மதுரை நகரத்துக்கு பாஜக தரக்கூடிய பரிசு கலவரம், நீங்கள் வன்முறை செய்யுங்கள், இந்துக்களும் முஸ்லீம்களுமாக மோதிக்கொள்ளுங்கள், அதில் முஸ்லீம்கள் கொல்லப்படுவதன் மூலமாக இந்து உணர்ச்சியை ஏற்படுத்துவதன் மூலமாக மதுரையினுடைய தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும். கோவில் நகரமாக இருக்கக்கூடிய மதுரையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதா, திமுக காரன் அந்த ஊரை ஆட்சி செய்வதா, இதை கைப்பற்ற வேண்டாம். உங்களுக்கு தேர்தல் வருகிறது, தேர்தலுக்காக செய்யப்படக்கூடிய நாடகம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார் அண்ணாமலை. தீபம் தீபத்தூணுங்கிறீங்க, அது தர்காவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. ஆனால் மேல்முறையீடு போக வேண்டிய தர்கா நிர்வாகமே அமைதியாக இருக்கும்போது இந்து அறநிலைத்துறைக்கு அப்படி என்ன ஒரு வேகம்னு கேட்குறாங்க. ஏங்க, தர்காவுக்கும் அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அது இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாறாமல் அரசாங்கம் தடுக்கிறது. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, முஸ்லீம்கள் தானே அதுக்கு எதிராக வரணும். நீங்க முஸ்லீம்கள் என்ன செய்யணும்னா, தர்காக்குள்ள இருந்து கத்தி கடப்பாறையோட மோதணும், மோதுறது மூலமாக பல பேர் படுகொலை செய்யப்படணும், இந்து முஸ்லீம் படுகொலையின் மூலமாக இந்துக்களுடைய வெற்றியை நாட்டணும். அந்த கலவரத்துக்கு காரணமாக இஸ்லாமியர்கள் எதிர்ப்பை காட்ட மாட்டேங்கிறானே, வன்முறைக்கு வர மாட்டேங்கிறானே, நம்ம பிரியாணி அண்டியாவை தூக்கலாம்னு நினைக்கிறோம், பிரியாணி ஆக்கி வச்சிருக்க மாட்டேங்கிறானே, கடையை திறக்க மாட்டேங்கிறானே, அப்பதானே கலவரம் செய்யலான்னு அவன் காத்திருக்கான். அப்ப அவனுடைய நோக்கம் தெளிவா புரியுதா? இஸ்லாமியர்கள் ஏன் கலவரத்துக்கு வரலன்னு கேட்கறது மூலமாகவே இவர்களுடைய நோக்கம் பக்தி அல்ல, கலவரம் தான் என்பது நமக்கு புரிகிறது. அதாவதுங்க, மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார், குன்றக்குடியினுடைய மகா சன்னிதானமாக இருந்தவர் கேட்டாரு, இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஞானப்பழம் தனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்கிற போட்டி வந்தபோது கூட விநாயக பெருமான் உலகத்தை சுற்றி வருவதை, ஊரை சுற்றி வருவதை விரும்பாமல் தாய் தகப்பனையே சுற்றி அந்த ஞானப்பழத்தை பெற்றார் என்று சொல்வதன் மூலமாக அவர் உலகத்தை சுற்றுவதற்கோ ஊரை சுற்றுவதற்கோ விரும்பவில்லை. அவரை விநாயகர் சதுர்த்தி என்கிற பெயராலே நீங்கள் ஊர்வலம் செய்ய அனுமதிக்கிறீர்கள் என்று சொன்னால், அரசியல் ரீதியாக ஊர்வலத்தை நடத்துவதற்கு, நீங்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்துவதற்கு அனுமதிக்கிறீர்கள் என்று சொன்னால், அதற்கு ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று சொன்னால், அது இந்து ஆகம விதிகளுக்கு எதிரானது என்று சொன்னார். அப்ப நீங்க விநாயக பெருமானை உங்கள் அரசியலுக்கு பயன்படுத்தாதீர்கள் என்று கடந்த காலத்திலே தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். நீங்கள் கடவுளை உங்களுடைய சொந்த அரசியல் ஆதாயங்களுக்காக, நீங்க எம்பி எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காக, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறதுக்காக, கடவுள் நம்பிக்கை என்பது எளிய மக்களினுடைய, சாதாரண மக்களினுடைய நம்பிக்கையை நீங்கள் கலவர நம்பிக்கையாக மாற்றாதீங்க, கும்பல் வன்முறைக்கு பயன்படுத்தாதீங்க என்பதைத்தான் உண்மையான மடாதிபதிகளும் சன்னியாசிகளும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் போன்ற துறவிகளும் சொல்லியிருக்கிறார்களே தவிர, அந்த யோக்கியதை இன்றைக்கு இவர்களுக்கு இருக்கிறதா? ராம ரவிக்குமாருடைய வரலாறு என்ன? உனக்கு அந்த யோக்கியதை இருக்கிறதா? அதுதான் நான் கேட்க விரும்புகிறேன்.